லைஃப் இன்றைக்கி நம்ம யோகா கிளாஸ்க்கு சாந்தி மேம், ஜோதி மேம், கஸ்தூரி மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். நீங்கள் ஏதோ கொஸ்டின் கேட்டீங்க, சொல்லுங்கள். இப்போ ட்ராவல் பண்ணும்போது அடிக்கடி வாமிட் வர்றது மாதிரி இருக்கு மேம், அதுக்கு என்ன செய்ய? அதுக்கு ஒரு முதிரை இருக்குது. அந்த முதிரையோட பெயர் வந்து பூஷன் முதிரை. இப்போ நீங்கள் எல்லாருமே வஜ்ராசன ப்ராக்டிஸில் இருக்கீங்களா? இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து கூட அந்த முதிரை பண்ணிக்கலாம். ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். முடியலைன்னா நீங்கள் சுகாசனத்துக்கு வந்துடலாம். வஜ்ராசனத்திலே பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இப்போ கை விரலில் இணைச்சு இந்த பூஷன் முத்திரை செய்ய போகிறோம். ஓகே. இப்போ வலது கை வந்து என்ன செய்றீங்கன்னா, பெருவிரலோட ஆள்காட்டி விரல், நடுவிரல் மூணையும் இணைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வலது கை மட்டும் இணைச்சிக்கோங்க. இப்போ இடது கையில் வந்து பாபா முத்திரை வைக்கிறீங்க. நடுவிரலையும் மோதிர விரலையும் பெருவிரலோட இணைச்சிக்கிறீங்க. பொதுவாக நம்ம முதிரை வந்து 2 கைகளையும் ஒரே மாதிரி விரல்கள் இணைப்பு வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த பூஷன் முத்திரைக்கு மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து மாறி செய்கிறோம். கண்களை மூடி உங்கள் பிரீத் வாட்ச் பண்ணுங்கள். இந்த முதிரை வஜ்ராசனத்தெலாம் செய்யணுங்கிறதுல சுகாசனத்துலேயும் செஞ்சுக்கலாம். கை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பெருவிரல், ஆட்காட்டி விரல், மிடில் ஃபிங்கர், அது மூணுமே நல்லா நுனி இணைச்சிருக்காங்க. மற்ற 2 விரல்களும் நீட்டி இருக்குது. ரைட் ஹேண்டில் மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டி இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா, தம்போட நுனியில் ஆட்காட்டி விரலும் சுண்டு விரலும் நீட்டி இருக்காங்க. தம்போட நுனியில் நடுவிரலையும் மோதிர விரலையும் இணைச்சிருக்காங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு வந்து ட்ராவல்லாம் பண்ணுறப்ப, அதுவும் இந்த வெக்கேஷன் டைமில் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே இந்த கையில் கொடுத்துருக்க மைல்டு ப்ரெஷரையும் வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து நுரையீரல் நன்கு இயங்கும், ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும். காலையில், மத்தியானம், நைட்டு 3 டைம்ஸ் செய்யணும். ட்ராவல் பண்ணுறப்ப இந்த முதிரை செஞ்சுட்டு நம்ம அடுத்து சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோன்னா நம்ம வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க 3 பேரும். தேங்க்யூ.